ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய கடன் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது வெளிவந்து அதை மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமைத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய அல்லது யாருக்கோ ஜாமீன் நின்றதன் மூலம் ஏற்பட்ட பழைய கடன் விவகாரங்கள் இத்தனை காலங்கள் மறைக்கப்பட்டு இப்போது திடீரென குடும்பத்திற்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களிலோ அல்லது சமீபத்திலோ இந்த ஒரு நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது, பணத்தை யாரிடமாவது கடன் வாங்கி உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு அர்ஜென்டோ அல்லது அவசரம் என்றோ கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்தில் உங்களையே பாதித்துவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்வது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இது வீட்டில் பெரிய ஒரு புயலையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிளப்புவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஏன் எங்களிடம் இதை மறைத்தீர்கள் என்ற ஒரு கேள்விகள் உங்களை துளைத்தெடுத்து கொண்டும் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும் என்று தான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் செய்த தவறை நியாயப்படுத்தாமல் சூழ்நிலை காரணமாக அப்படி செய்ய வேண்டியிருந்தது என்பதை துணையிடம் மென்மையாக நீங்கள் விளக்கினீர்கள் என்றால் அதனையும் உங்களுடைய துணை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள். மேலும் அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளில் குடும்பமாக இணைந்து கவனம் செலுத்துவதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போதைய ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கும். இதனை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பல வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கடன், மறைத்து வைத்திருந்த பணப்பொறுப்பு அல்லது யாருக்காவது கொடுத்திருந்த தொகை திடீரென வெளியில் தெரிய ஆரம்பித்திருக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமைத்தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் என்ன பிரச்சனையாக வரப்போகிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நினைத்து வைத்திருந்த சில விஷயங்கள் தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளாகவே மாறி அது உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். இவ்வளவு நாள் இதை ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி பெரிய ஒரு விவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இவ்வளவு நாள் இதை ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக பதிந்து கொண்டு இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இதனால் நிதி திட்டங்களும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமா தேடி போயிருக்கும். அடுத்ததா மனைவி அல்லது கணவரின் முடிவுகள் குடும்பத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கும். துணைவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் முன்கூட்டியே பேசப்படாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவங்க இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. வேலை, பணம், உறவு அல்லது குடும்ப திட்டங்கள் தொடர்பான அந்த முடிவு பின்னர் தெரிய வந்த போது அனைவரும் அதிர்ச்சி அடைந்து தேவையில்லாத மனக்கசப்புகளையும் அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ரிஷபம் ராசிக்காரங்க நிலைத்தன்மையை விரும்புபவர்கள் என்பதால் திடீர் மாற்றங்களை ஏற்க சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவா ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த ஒரு அதிரடி முடிவு, அது வேலை மாற்றம், பெரிய முதலீடு அல்லது உறவினர்களுக்கு செய்த உதவி போன்ற எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் அதனை உங்களிடம் கேட்காமல் ஒரு வார்த்தைகள் கூட கேட்காமல் செய்தது அது உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு பகைவை இதுவரைக்கும் வளர்த்து கொடுத்திருக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செயலை நீங்கள் செய்திருப்பீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை செய்திருக்கலாம். இந்த ரிஷபம் ராசியினருக்கு திட்டமிடாத மாற்றங்கள் அலர்ஜியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனினும் உங்களுடைய துணையை ஒட்டுமொத்தமாக குற்றவாளியாக்காமல் அவர் ஏன் அந்த ஒரு முடிவை எடுத்தார் என்ற ஒரு பின்னணியை ஆராயக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சண்டையிடுவதை விடுத்து அந்த முடிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகவே மாறிவிடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா, நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வகையிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பழைய உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இணைந்து போதுமான அளவுக்கு அது இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஏதோ ஒரு தவறான புரிதலாலோ
அல்லது காலத்தின் கட்டாயத்தாலோ உங்களை விட்டு தூரமாக சென்ற ஒரு பழைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது கடந்த கால பந்தங்கள் உங்களை தேடி மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு முறை உறவை முறித்து கொண்டால் மீண்டும் சேர்க்க தயங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஒரு நபரிடம் சண்டை போட்டு விட்டீர்கள் என்றால் மீண்டும் அவரிடம் போய் பேச வேண்டுமா என்கிற ஒரு மனப்போக்கு உங்களுடைய மனதிற்குள் எழுந்துவிடும். அப்படித்தாங்க நீங்கள் இதுவரைக்கும் இருந்து எத்தனையோ உறவைகளை நீங்க இழந்து விட்டீங்க. ஆனாலும் இந்த ஒரு முறை வரக்கூடிய உறவுகள் தூய்மையான ஒரு அன்புடனும் தங்களுடைய தவறை உணர்ந்தும் வருவதால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவே மாறிவிடுவீங்க. இந்த மறு இணைப்பு உங்களுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நீக்கி பழைய சந்தோஷமான நினைவுகளை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த உறவினர், நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரிவு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது ஏற்பட்டு தானாகவே சரியாகவோ ஆரம்பிக்கும். பழைய மனக்கசப்புகள் எல்லாமே மறைந்து மீண்டும் பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் கூட தாமாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மீளிணைவு உங்களுடைய மனதில் இருந்த வெற்றிடத்தை நிரப்பும். பழைய அன்பும் பாசமும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இணைய போகிறது. இதனால ஒரு பேர் அதிர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு காத்து கொண்டுமே தான் இருக்கிறது. மன அழுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். கடந்த சில மாதங்களாகவே அல்லது ஆண்டுகளாகவோ மனதில் இருந்த அழுத்தங்கள் குறைய தொடங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கும் பழக்கங்கள் குறைந்துவிடும். எதிர்காலம் பற்றிய பயம் மற்றும் குழப்பங்கள் மெதுவாக மறைந்து உடல் நலத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் செய்யும். மன அமைதி கிடைப்பதால் உறக்கம், சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். வாழ்க்கையை எளிமையாக அனுபவிக்கும் மனநிலை உங்களுக்குள்ள கிடைத்து விட்டது. ஆனா அதை நீங்க சரியா அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க தெரியாம நீங்க அனுபவித்தீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தங்கள் இப்போது முழுமையாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய கிரகங்கள் இப்பொழுது மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் இந்த ஒரு நாளில் வேண்டும். விவேகங்கள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நன்றாகவே மாறிவிடும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். சேமிப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால நிச்சயமா போக முடியும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. ஆனாலும் இந்த ஒரு முறை வரக்கூடிய உறவுகள் தூய்மையான ஒரு அன்புடனும் தங்களுடைய தவறை உணர்ந்தும் வருவதால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவே மாறிவிடுவீங்க. இந்த மறு இணைப்பு உங்களுடைய மனதில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நீக்கி பழைய சந்தோஷமான நினைவுகளை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களை உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த உறவினர், நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரிவு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது ஏற்பட்டு தானாகவே சரியாகவோ ஆரம்பிக்கும். பழைய மனக்கசப்புகள் எல்லாமே மறைந்து மீண்டும் பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் கூட தாமாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த மீளிணைவு உங்களுடைய மனதில் இருந்த வெற்றிடத்தை நிரப்பும். பழைய அன்பும் பாசமும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இணைய போகிறது. இதனால ஒரு பேர் அதிர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு காத்து கொண்டுமே தான் இருக்கிறது. மன அழுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். கடந்த சில மாதங்களாகவே அல்லது ஆண்டுகளாகவோ மனதில் இருந்த அழுத்தங்கள் குறைய தொடங்கி
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கும் பழக்கங்கள் குறைந்துவிடும். எதிர்காலம் பற்றிய பயம் மற்றும் குழப்பங்கள் மெதுவாக மறைந்து உடல் நலத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் செய்யும். மன அமைதி கிடைப்பதால் உறக்கம், சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். வாழ்க்கையை எளிமையாக அனுபவிக்கும் மனநிலை உங்களுக்குள்ள கிடைத்து விட்டது. ஆனா அதை நீங்க சரியா அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க தெரியாம நீங்க அனுபவித்தீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தங்கள் இப்போது முழுமையாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய கிரகங்கள் இப்பொழுது மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் இந்த ஒரு நாளில் வேண்டும். விவேகங்கள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நன்றாகவே மாறிவிடும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். சேமிப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால நிச்சயமா போக முடியும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது